மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இந்த ஆண்டின் கடைசி நாள்ல கடைசி மணித்துளிக்குள்ள கடந்து போக போற நாம் அனைவரும் நம்ம கடந்து வந்த பாதையை சற்று திரும்பி பார்த்தா இந்த வார்த்தை, இந்த வசனம் எவ்வளவு உண்மைன்னு புரியும். நம்ம ஊர்ல எல்லாம் கிராமத்துல அப்பாக்கள் குழந்தைய தோல் மேல சுமக்கிறத பார்த்திருப்போம். அந்த மாதிரி தான் தேவன் நம்மள தகப்பனை போல இத்தனை ஆண்டுகள் சுமந்து கொண்டு வந்திருக்கிறாரு. நம்மள சிலருக்கு 30 வயசா இருக்கலாம், 60 இருக்கலாம், 70 இருக்கலாம், ஏன் 100 கூட இருக்கலாம். இத்தனை வயது வரை என்னை சுமந்தது என் பணம்னு நம்மளால சொல்ல முடியுமா? இல்லை என் உறவுகள்னு சொல்ல முடியுமா? இல்லை நான் படித்த படிப்புன்னு சொல்ல முடியுமா? நிச்சயம் யாராலையும் சொல்ல முடியாது. இன்னைக்கு நாம ஜீவனோட இருக்கிறது அவருடைய கிருபையால மட்டுமே. நாம வாழ்ற இந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்காதான்னு ஏங்குற எத்தனையோ உள்ளங்களுக்கு மத்தியில திருப்தியா நம்மளை போஷித்து கடினமான பாதையில எல்லாம் கரம் பிடித்து நடத்தி எதிர்பார்க்காத அத்தனை நன்மைகளையும் அள்ளி தந்தது நம் தேவனாகிய கர்த்தரே. அவருக்கு நன்றி செலுத்தி புதிய ஆண்டிற்குள் நுழைவோம். ஆமென்.